வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2ஏக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் மெட்டீரியல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? 2012 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துச்சு. அதையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? மொத்தம் 7 பார்ட்ஸ், 7 யூனிட்ஸு, 7 யூனிட்டும் இப்படி தான் பிரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடிங்க நம்ம சில இது சேர்த்து இன்னும் கம்பைலேஷன்லாம் கொடுக்குறோம். இந்த மென்டல் எபிலிட்டி இது டாபிக் வைஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுவும் டாபிக் வைஸு, கரண்ட் அஃபேர்ஸும் டாபிக் வைஸ் தான். சரிங்களா? எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். ஸோ இதான் அந்த பேஜ் நம்பர்ஸோடு இருக்கும். இதான் யூனிட் 1 கிராமர் இல்லையா? இது யூனிட் 2 ஒக்காபுலரி, ரைட்டிங் ஸ்கில், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ட்ரான்ஸ்லேஷன், கடைசியாக லிட்ரரி ஒர்க்ஸ், போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ். சரிங்களா? இதில்ங்க நம்ம இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்கூல் புக்கை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோத்ரூ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குது, பொது தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். நம்மக்கிட்டே ரெண்டும் இருக்குது. பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது. ரெண்டுமே கொஸ்டினை காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ லாங்குவேஜ் பேப்பரில் ஒரு 80+ எடுக்கிறதே போதும் ஆகிடும் தான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் லாங்குவேஜ் பேப்பரை என்னது ஒரு 2 or 3 hours டெய்லியும் படிக்கிற மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அதில் ஒரு மினிமம் ஒரு 4 to 5 hours டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு 8 hours படிக்கிறீங்கன்னா 3 hours ஃபார் லாங்குவேஜ் பேப்பர், மீதி 5 hours ஃபார் ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஸ்ட்ரெயிட்டாகவே இல்லை ஒன்றும் கொஸ்டின். இங்கே பாருங்கள், டென்சஸ்லேருந்து எதுவும் கொஸ்டினுமே வரல. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின். இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, இந்த கொஸ்டின் டேகு, ஜெரண்டு எல்லாமே இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 இது கொடுத்துட்டு ஏபிசிடி, அதான் அந்த பொது தமிழில் கொடுத்த அதே பேட்டர்ன் தான். ஒரு 4 பகுதியாக கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்குறாங்க எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை இன் டெப்த் நீங்கள் படித்து தான் ஆகணும். இப்போ பாருங்கள், இது கொஸ்டின் டேக் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிலாம் பொது தமிழ் பேப்பருக்கு ஒரு 1.25 மணி நேரமாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸுக்கு ஒரு அப்படியே கிட்டத்தட்ட இருக்கும். முன்னாடி எல்லாம் ஆப்ஷன் அந்த டைமுக்கு எல்லாம் யோசிச்சிங்க. பட் அந்த டைமிங் எவ்வளோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றத இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அந்த பொது தமிழ் எழுதிருந்தீங்கன்னா. சரிங்களா? ஏன்னா டைமே இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் கொஸ்டின் ஆன்சர் அப்படி தான் இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. பொது தமிழ்லேயும் ஸ்டேட்மெண்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஸ்டேட்மெண்ட். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து முடிக்கிறதுக்கு மினிமம் 1 minute நமக்கு தேவைப்படுது. இருக்கிறதே 200 கொஸ்டின் தான். சரிங்களா? 3 மணி நேரம் போட்டு பாருங்கள் டைமு. 200 நிமிஷம் 60ஆல் இது பண்ணுங்கள். அதே நமக்கு டைம் பத்தலை. இதில் மேத்தமெட்டிக்ஸ் வேறு இருக்குது. அதனால் கொஞ்சம் வேகமாக தான் எழுதணும். சரி, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்குங்க பொது தமிழ் ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4ல் எழுதியிருந்தீங்கன்னா அதிலே இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, முன்னாடி மாதிரி இல்லை. அதாவது கொஸ்டின் ஆன்சரு, கிராமர் ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸாக இருக்கும். ப்ரோஸ் போயம் படிச்சுட்டு போய் நம்ம எழுதிடுவோம். பட் ஆனால் இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த ட்ரான்ஸ்லேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் பொது தமிழே தேவலாம் போல் இருக்குது. எவ்வளோ ப்ரோஸ் இருக்குது பாருங்கள். ப்ரோஸ் இது மட்டுமே ப்ரோஸ். சரிங்களா?
கிட்டத்தட்ட ஒரு 26ன்னு நினைக்கிறேன், 25 கரெக்டாக தெரில, ஓகே 25 அப்படின்னு வச்சுக்கலாம். போயம் வந்து 30 இருக்குது. இது படிக்கிறதுக்கே உங்களுக்கு போதும் போதும்னு ஆகிடும். இன்னும் டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ ரிஸ்க் எடுக்காதீங்க, சரிங்களா? அதனால் வந்து பொதுத்தமிழ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க அதிலே படிச்சுக்குங்க, அதுதான் நல்லது, சரிங்களாங்க?